இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஆதார் கார்டு எப்படி மொபைல் நம்பர் லிங்க் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் 2 மெத்தடில் லிங்க் செய்யலாம். ஆன்லைன் ஆப்ஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு மெத்தட் இ-சேவை மையத்திற்கு போய்ட்டு அல்லது தாலுகா ஆஃபீஸ் போய்ட்டு லிங்க் பண்ணுறதுக்கான மெத்தட். செகண்ட் மெத்தட் போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டில் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கே வந்து போஸ்ட் மேல் லிங்க் பண்ணி கொடுத்துருவாரு. இதுதான் வந்து 2 மெத்தட். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மெத்தடாக என்ன டீட்டெயில்ஸ் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இ-சேவை மையம் அல்லது தாலுகா ஆஃபீஸ் போய் லிங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும்னு சொல்லணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் கரெக்ஷன் ஃபார்ம் ஆர் அப்டேட் ஃபார்ம் சொல்லியிருக்கும். இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிடென்ட் ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கங்க. அதை டிக் பண்ண பிறகு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் என்டர் பண்ண பிறகு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 2 செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதால மொபைல் நம்பர் டிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஏஜ் அல்லது டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கங்க. அதை என்டர் பண்ண அடுத்ததாக உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், போஸ்ட் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ், வில்லேஜ் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், சப் டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் நம்பர், ஸ்டேட் நேம் எல்லாமே என்டர் பண்ண பிறகு இமெயில் ஐடி என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து 10 டிஜிட் மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிங்க. நல்லா கிளியராக என்டர் பண்ணிங்க. அந்த மொபைல் நம்பர் தான் வந்து லிங்க் ஆகும். அதை என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதில் எந்த ஒரு டாக்குமெண்ட்மே சப்மிட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஃபார்ம் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். அடுத்ததாக கடைசியாக வந்து அப்ளிகன்ட் சிக்னேச்சராக தம்ப் பிரிண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் என்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா 50 ருபீஸ் வந்து அல்லது 100 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இதை வந்து அவங்க வாங்கிட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஐலாண்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதே பேக் சைடில் வந்து ரிசிப்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதிலே ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான நம்பர்லாம் இருக்கும். நீங்கள் சப்மிட் பண்ணி மேக்ஸிமம் வந்து 5 to 7 டேஸ்க்குள்ளே அப்டேட் ஆகிடும். மினிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அப்டேட் ஆகிடும். அடுத்ததாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டும் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணலாம். அப்படின்னா ஆன்லைனில் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஆன்லைனில் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஐபிபி ஆதார் சர்வீசஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ரெண்டாவதாக வந்து ஐபிபி ஆன்லைன் டோர் ஸ்டெப் பேங்கிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட கம்ப்ளீட் ஆன பிறகு இதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஐபிபி ஆன்லைன் சொல்லியிருக்கும். இதில் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் டோர் ஸ்டெப் பேங்கிங்னு சொல்லி வரும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆதார் மொபைல் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் டிக் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி செல்யூட்டேஷன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு ஜூஸ் ஆப்ஷன் இருக்கும். இதில் மிஸ்டரா மிஸ்ஸர்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, பின்கோட் நம்பர், நியரஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லியிருக்கும். அதில் போய்ட்டு செலக்ட் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பின்கோட் நம்பர் என்டர் பண்ணாலே உங்களுக்கு எல்லா அட்ரஸுமே போஸ்ட் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிங்க. அது செலக்ட் பண்ண பிறகு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிடும். எல்லாமே செலக்ட் ஆன பிறகு எனி ஸ்பெசிஃபிக் ரெக்வஸ்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் ஃபில் பண்ணலாம், இல்லைனா ஃபில் பண்ண தேவையில்ல. அதில் செக் பண்ணிவிட்டு பட்டன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆன பிறகு ஆர்டர் ட்ராக் பண்ண நம்பர் கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் சப்மிட் பண்ணி 7 டேஸ்க்குள்ளே உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு கொண்டு போய்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 7 டேஸ், மினிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும். இதுதான் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதற்கு ஆன்லைன் ஆப்ஷன் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிடென்ட்